கனடால என்னை கைது பண்ணிட்டான். டேய் என்னடா எங்க அண்ணனே கைது செஞ்சிட்டீங்க, அதுவும் கனடால? பிறங்கையில விளக்கம் போட்டு இப்படி போட்டு எடுத்துட்டு போயிடான் 100 கிலோமீட்டரு. அண்ணா என் ரத்த கொதிக்குதுண்ணே. 10 ஆண்டுக்கு வரக்கூடாதுன்னு சரி அனுப்பி வச்சுக்கிறேன்னுட்டேன். கொண்டு வந்து ஒரு இருட்டு அரைக்கில உள்ள தள்ளிட்டாப்ல, மூடிட்டாப்ல. ஒருவேளை அண்ணன் அடிக்க போறாங்களோ? முன்னாடி விலங்க போட்டாப்ல. இப்ப பாவம் பார்த்து முன்னாடி போட்டாப்ல. அட கனடா போலீஸே, நீ அங்கதான்டா தப்பு பண்ண. எங்க அண்ணன் AK-97 சுட்ட வர்றா. அப்போ இருட்டார ஒண்ணுமில்ல, ஒரு வெளிச்சம்ல ஒண்ணுமில்ல. அப்ப இந்த பாட்டு தான், பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன். ஓடி அந்த கதவை ஆரி ஓகே ஆரி ஓகே நாட் ஓகேன்னு சொல்லிட்டு உங்க சிரிப்பை போட்டு தாக்குங்கண்ணே. நான் ட்ரம்ப் கூட தான் நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் ட்ரம்போட தான் இருக்கேன். பாத்தீங்களா, எங்க அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டே ட்ரம்ப் தான். மோடி கூட மாசத்துக்கு ஒரு டைம் தான் ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணுவாரு. ஆனா எங்க அண்ணன் சீமான் ஒரு நாளைக்கு 2 தடவை ட்ரம்ப் கூட பேசுவாரு. நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சூப்பர்ண்ணே. இந்த வீடியோ மூலியமா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் புதின் என்ன புதினா சட்னியா? சாரி புட்டினா. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனைனாலும் எங்க சீமானும் சாட்டையும் தான் தீட்டு வைப்பாங்க. காப்பகத்துல ஒரு புலி, சரி ஜூல ஒரு புலி. அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிற அந்தவன் ஏதோ பேசி பாக்குறான். ஹிந்தியில இங்கிலீஷ்ல சொல்லி பாக்குறான், இங்கிலீஷ்ல சொல்றான், அது கேட்க மாட்டேது. ஓ, இங்கிலீஷ்ல சொன்னாலும் அந்த புலி வந்து சாப்பிட மாட்டேங்குது, ஹிந்தியில சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்குது. ரொம்ப நேரமா ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து போன நம்மால் அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான், கேட்டுருது. புலிக்கு தான் மொழியே தெரியாது, அப்புறம் எப்படி அதுக்கு புரியும்? கீழே போடுறான், அது தமிழ் புலிடா. அட தெய்வமே, என்னடா இது லாஜிக்கு? அண்ணா இந்த கதையை மட்டும் கர்நாடகாரங்கிட்ட சொல்லிடாதீங்க, சிரிச்சிருவான். சின்ன பிள்ளைகள் எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. ஐயோ ஆமாண்ணே, சின்ன வயசுல பேய்னா எனக்கு ரொம்ப பயம். எல்லாம் பயம்படுத்திட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எப்படிண்ணே? நான் சுடுகாட்டில் தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். என்னண்ணே சொல்றீங்க? சுடுகாட்டில் தான் போய் படுத்துட்டே இருப்பீங்களா? அண்ணா நீ வேற லெவல்ண்ணே. அங்க விளக்கறியும் அதுல தான் போய் படிப்பேன். அங்கதான் போய் படிப்பீங்களா? கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அபூர்வமான சக்தி உங்களுக்குள்ள என்னமோ இருக்கு. அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. அண்ணா உங்களுக்கு பயமே இல்லைண்ணே, நீங்க தான் நம்ம தமிழ்நாடோட இரும்பு அண்ணன். கராத்தே சண்டைக்கு போவேன், பெரிய பெரிய ஆளுகள்லாம் வருவாங்க, என்னை கொண்டு இறக்கிட்டுவாங்க. நான் கிரீன் பெல்ட்ல இருப்பேன், ப்ரௌன் பெல்ட்டுக்காரன் இறக்கிட்டுவாங்க. யோ என்னையா பண்றீங்க? அண்ணா வயசுல இருக்கிற ஆள் கூட சண்டை போடுறதை விட்டு அவரை விட பெரிய பசங்க கூட இறக்கி விட்டுருக்கீங்க, அதுவும் ப்ரௌன் பெல்ட்டுக்கார. எங்க அண்ணா இப்ப ஸ்கூல் பெல்ட் தான் வச்சிருந்தாரு. விரட்டி அடிப்பான். நான் எக்கிற வரைக்கும் ஓடுவேன். இந்த லாபியில இங்கிட்டு கோட்டு போடுவான். நான் ஓடி அவனுக்கு பயந்துட்டு ஓடும் போதெல்லாம் கை தட்டுவாங்க பாருங்க, அவனுக்கு பயங்கரமா கை தட்டுவாங்க. நான் அப்படி போவேன். அவன் நல்லா 2 நிமிஷம் ஓடி நல்லா சோறு உடஞ்சுன்னு ஒற்றை அடி தப்புன்னு வந்துதான். எப்படிடா எங்க அண்ணனோட ஸ்ட்ராட்டஜி? ஒரே அடி. எங்க அண்ணா ஹெட் ஷாட் மட்டும் தான் அடிப்பாரு, ஆளே க்ளோஸ். ஸ்கூல் பெல்ட் வச்சுட்டே ப்ரௌன் பெல்ட் காரனே முடிச்சிட்டாரு. அதான்டா எங்க அண்ணன் சீமானு. இந்திய அணியில நம்மளை சேர்த்துக்கிற மாட்டாங்க, கிரிக்கெட் சேர்த்துக்கிற வேணாம். தமிழ்நாடு கிரிக்கெட் அணியை எடுப்பேன். டே ICCI, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? இந்தியா டீம்ல தமிழ்காரனை எவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறியம்மா? நீ எங்க அண்ணன் ஈகோவை ட்ரிகர் பண்ணிட்ட. இனி வரப்போகுது பாரு தமிழ்நாடு டீம். நீ பாரு நீ வெயிட் பண்ணி பாரு. இந்திய அணியோட தமிழ்நாடு அணிக்கு மோத. இனி இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்லடா, இந்தியா விசஸ் தமிழ்நாடு மேட்ச்டா. இந்திய அணி உலக கோப்பைக்கு விளையாட போவதற்கு முன்பு என்னுடைய தமிழ்நாட்டு அணியை வென்று விட்டு தான் போகணும்னு சவால். அப்படி சொல்லுன, நீ தானே மாசு.